தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகத்தில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை என பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் சங்க தலைவர் முரளி தெரிவித்துள்ளார். ஈரான் இஸ்ரேல் இடையிலான போரால் இந்தியாவிற்கு வரும் கச்சா எண்ணெய் தடைப்பட்டு உள்ளது. இதனால் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு உள்ளது. இதனிடையே பெட்ரோல் டீசலுக்கும் தட்டுப்பாடு வரக்கூடும் என்ற வதந்தி பரப்பப்பட்டு வருகிறது. அதன் காரணமாக அச்சமடைந்த வாகன ஓட்டிகள் தங்களது 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப பங்குகளில் குவிந்து வருகின்றனர். இதனால் தமிழகம் முழுவதும் பெட்ரோல் பங்குகளில் கூட்டம் அலைமோதுகிறது. இதுபற்றி விளக்கமளித்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் சங்க தலைவர் முரளி, தமிழகம் முழுவதும் எண்ணெய் நிறுவனங்களால் தேவையான அளவிற்கு பெட்ரோல் டீசல் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என்பது வதந்தி. வாகன ஓட்டிகள் நம்ப வேண்டாம் என்றும், வாகனங்களில் பெட்ரோல் டீசல் போட்டாலே போதும், கேன்களில் பெட்ரோல் டீசல் வாங்கி செல்வது தேவையில்லாதது என்று கேட்டுக்கொண்டார். பெட்ரோல் தட்டுப்பாடு வதந்தி காரணமாக நீண்ட வரிசையில் வாகனங்களுடன் வாகன ஓட்டிகள் நிற்கின்றன. இந்த தேவையற்ற அச்சத்தால் அசாதாரண சூழல் உருவாகி வருகிறது. சென்னையில் பல்வேறு பகுதிகளிலும் நீண்ட வரிசையில் நின்று மக்கள் தங்கள் வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்பி வருகின்றனர். சென்னை மட்டுமல்லாத தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் பெட்ரோல் நிலையங்களை நோக்கிய வண்ணம் இருக்கின்றனர். போர் பதற்ற சூழலால் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் எரிபொருள் கிடைக்காது என்ற அச்சத்தில் மக்கள் அதனை வாங்க செல்கின்றனர். ரொம்ப நேரமா நிக்கிறோம். ½ அன் ஹவரா நின்றுட்டு இருக்கோம் வண்டியில. எல்லாரும் முன்னாடி ½ அன் ஹவரா 1 ஹவரா நிக்கிறாங்க. பக்கத்து பங்கும் மூடி இருக்கு. ஆனா பெட்ரோலுக்கு தான் சுத்தி வரோம். பெட்ரோல் எல்லா இடத்துலயும் இதே மாதிரி கூட்டம் இருக்குது. பெட்ரோல் ஒரு ஆட்டோக்கு வந்து குறைஞ்ச அளவு எவ்வளவு நிரப்புறாங்க? ஃபுல்லா நிரப்புறாங்களா? அதுக்கான அளவு இருக்கும்ல. இப்போ இதுவரையில நான் நிரப்பல. இன்னைக்கு தான் கொஞ்சம் நிரப்பலான்னு இருக்கேன். இதுவரையில நான் மற்றபடியும் ஒரு 200 300 போட்டு ஓட்டுவேன். கண்டிப்பாக அந்த கஷ்டமும் தான் இருக்குது. இன்னும் இப்போ எல்லாம் கேஷ் தான் வாங்குறாங்க, ஜிபே இல்லைன்றாங்க. ஆமாம், எல்லா பங்கும் அங்கே பெட்ரோல் நிறைய இடத்துல பெட்ரோல் பங்கு பெட்ரோல் இல்லை. இப்போ இந்த 2 பங்கில் பெட்ரோல் இருக்குது. அதான் ஒரு 1/4 ஹவர் ஆகும் சொல்கிறாங்க. எல்லாம் வெயிட் பண்ணுறோம் ரோட்டில். எல்லாம் வந்து வேலை வெட்டி இல்லாமல் இங்கே நிற்கிறோம். வேலையை அடிப்படுது. எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் ரொம்ப இருக்குது. இது ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் தான் கரெக்டாக வரும். அது எங்களால் முடியாது. மக்களுங்க சொல்ல தான் முடியும், செய்ய முடியாது மக்களால். அதான் என்ன சொல்கிறது, எதுவும் சொல்ல முடியல எங்களால். எந்த பங்க்லையும் எல்லாமே மூடி வச்சுட்டு கழுத்து அறக்குறாங்க. இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ சிலிண்டர் 2 நாளில் வந்துடும் சொல்கிறாங்க. இப்போ பெட்ரோல் இப்படி இருந்தால் இப்போ என்ன கழுத்து அறக்காமல் இருக்குது? இன்னொன்று பொதுமக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸ்கூலுக்கு போனோம், காலேஜ் பாதிப்படையுது, எல்லாமே பாதிப்பாகுது. 2வது இப்போ எவ்வளோ பேர் குழந்தைங்க சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. என்ன தான் யோசிக்கிறாங்கன்னே தெரியல. பெட்ரோல் இருந்தால் தான் நாங்கள் நடந்து கூட போயிடுவோம். குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு எப்படி போவோம் வெயிலில்? அதுதான் ஜனம் குறையவே இல்லை. சரி, நானும் கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு பார்க்கலாம் பார்த்தா ஜனம் சேர்ந்து தான் இருக்குது. நானே வேலைச்சேரிலேருந்து வந்து தான் இருக்கிறேன். ஆமாம், வீடு இங்கே தான் நமக்கு. இப்போ நான் வேலைச்சேரியில் வேலை பார்க்குறேன். அங்கேருந்து வந்தாரு. எல்லா பெட்ரோல் பங்க்லையும் ஃபுல்லு தான். இப்போ இங்கேனா பரவாயில்ல. வீடு பக்கம் தான். நாளைக்கு 5 மணிக்கு வேலைக்கு போனேன். பெட்ரோல் போட்டு தான் வேலைக்கு போக முடியும். இப்போ நான் வேலைக்கே போக முடியாது. அப்போ வேலைக்கு போனால் எல்லாம் பெட்ரோல் பங்க்லாம் கஷ்டம் தான். அது இப்போ எவ்வளோ நேரம் ஆனால் பரவாயில்ல, பெட்ரோல் போட்டுன்னு போனோம். நாளைக்கு வேலைக்கு போனதாக நான் நின்றுக்கிறேன். இந்த கேஸ் ரொம்ப டிமாண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா, அதனால் தான் இவங்க மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பெட்ரோல் தட்டுப்பாடெலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆல்ரெடி ஸ்டாக்கு வந்துட்டு இருக்குது. இப்போ எங்களுக்கு லோடு புக்கிங் ஆகிருக்கு. இருந்தாலும் டிலே ஆனதால் வந்துட்டு இருக்காங்க. வண்டி இப்போ நைட் ஈவினிங் வந்துடும். வர முடியாது. அந்த வே வந்துட்டு தான் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாருக்குமே என்னென்ன ஆயிடுமோ ஒரு பயம்தான். அந்த வதந்தினால தான் இப்போ இவ்வளோ கும்பல் இருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எதை பார்த்து சார் வந்தீங்க? இவ்வளோ கும்பலாக இருக்குல்ல. நான் கொஞ்சம் லாங் போகிற ஆள். பெட்ரோல் இன்னைக்கு நம்ம ஃபில் பண்ணிடுவோம். அடுத்த நாட்களுக்கு அடுத்தது என்ன நடக்குது அதுதான். அடுத்தது கிடைச்சா போட போகிறோம். இல்லைன்னா அது என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழணும். வண்டி அத்தியாவசியமாகிடுச்சு. இப்போது முதல்லலாம் சைக்கிளில் போவாங்க, நடந்து போவாங்க. இப்போ நடந்து போகிறதில்ல, சைக்கிளில் போகிறதில்ல. வீட்டிலேருந்து பக்கத்தில் எங்கே போனாலும், கடைக்கு போனாலும் வண்டி தேவைப்படுது. வண்டி வேணும்னா பெட்ரோல் வேணும். பெட்ரோல் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான். பெட்ரோல் கேஸ் இல்லைன்னா வீட்டில் சமைக்க முடியாது, சாப்பிட முடியாது. கேஸ் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. அந்த அளவு வந்துச்சு இந்த காலம். இப்போ கேஸ் பெட்ரோல் அத்தியாவசியமாக பொருளாக இருக்குது. கண்டிப்பாக தேவை, மக்களுக்கு தேவை. இன்னைக்கு மக்களுக்கு மனிதனாக பார்த்தா உணவு வேணும். அந்த உணவு வேணும்னா கண்டிப்பாக நாங்கள் உழைக்கணும்னா எங்களுக்கு பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி எல்லாமே இருக்கணும். இது இருந்தால் தான் நாங்கள் சோத்தில் கையை வைக்க முடியும். விவசாயி அங்கே சேத்துல கையை வச்சா தான் நம்ம இங்கே சோத்தில் கை வைக்க மாதிரி. இன்றைக்கி நாங்கள் உழைச்சாதான் எங்களுக்கு எல்லாமே வருமானம். எங்கள் பிள்ளை குட்டிங்கலேருந்து எங்கள் ஃபேமிலி எல்லாரையும் நாங்கள் பார்க்க முடியும், எல்லாம் செய்ய முடியும்.
எதுவுமே இல்லாத போது நாங்கள் எங்கே நடு ரோட்டில் போய் பிச்சை தான் மேடம் எடுக்கணும், புரியுங்களா? இது வந்து இருக்கப்பட்டவங்க நல்லா இருக்காங்க, எங்களை மாதிரி நடுத்தர மக்கள் தான் நாங்கள் வயிற்றில் அடிக்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. தமிழக பொறுப்பு ஆளுநராக கேரள ஆளுநர் ஆர்லேகர் மக்கள் மாளிகையில் பதவியேற்றார். மேற்கு வங்க ஆளுநராக இருந்த சி.வி. ஆனந்த போஸ் பதவி விலகிய நிலையில் அந்த மாநிலத்திற்கு தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி மாற்றப்பட்டார். இதையடுத்து தமிழக ஆளுநர் பொறுப்பை கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேகர் கூடுதலாக கவனிப்பார் என்று ஜனாதிபதி திரௌபதி முர்மு அறிவித்தார். கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆர்லேகருக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர்கள் பங்கேற்றனர். மேற்கு வங்க ஆளுநராக ஆர்.என். ரவி பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு மேற்கு வங்க முதல்வர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநராக இருந்த ஆர்.என். ரவி மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டார். 2021ஆம் ஆண்டு தமிழக ஆளுநராக பொறுப்பேற்ற அவர் 54 மாதங்கள் பதவி வகித்தார். திமுக அரசுடன் மோதல் போக்கு இருந்தாலும் ஆளுநர் மீது மக்களுக்கு பெரிய அளவில் அதிருப்தி ஏதும் இல்லை என்று சொல்லலாம். இந்த நிலையில் கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேற்கு வங்க ஆளுநராக ஆர்.என். ரவி பொறுப்பேற்றுக் கொண்டார். அம்மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் முதல்வர் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டு ஆளுநர் ரவிக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தமிழகத்தில் தொடர்ச்சியாக சிறுமிகள் மீதான வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி வருவது பற்றி தாவேகா தலைவர் விஜய் கடுமையாக சாடியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்திருக்கும் அறிக்கையில், தங்களது கல்லாப்பெட்டி கூட்டணியை தக்க வைப்பதில் மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்தும் முதலமைச்சர் மௌனம் காப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடி அருகே 17 வயது சிறுமி வன்கொடுமை, மதுராந்தகம் அருகே 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, நாங்குநேரி, சிவகங்கை, மானாமதுரை பகுதிகளில் நடந்த அரிவாள் வெட்டு என தமிழக மக்கள் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு, முதியோர்களுக்கு, இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படி பாதுகாப்பு என்பதே தமிழ்நாட்டில் எங்கும் இல்லை என்ற நிலை இருப்பதாக தாவேகா தலைவர் விஜய் காட்டமாக விமர்சித்து உள்ளார். எரிபொருள் கப்பலை ஹார்முஸ் நீரிணை வழியாக இந்தியாவிற்கு அனுப்ப ஈரான் ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக 45% எரிபொருளை இந்தியா இறக்குமதி செய்கிறது. போர் காரணமாக இந்தியாவில் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் பெரும் பாதிப்பானது ஏற்பட்டிருந்த நிலையில் ஈரான் அமைச்சர் அராகசியுடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொடர்பு கொண்டு பேசிய நிலையில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. ஈரான் அறிவிப்பால் இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் தடையின்றி கிடைக்க வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. மேலும் ஐரோப்பா, அமெரிக்காவிற்கான எரிபொருள் கப்பலை ஹார்முஸ் நீரிணை வழியாக ஈரான் இன்னும் அனுமதிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் வெயில் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும், அதே நேரத்தில் 15ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வரும் 16ஆம் தேதி வரை மிக லேசான மழை பெய்யக்கூடும் எனவும், 17ஆம் தேதி மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கேஸ் புக்கிங் தொலைபேசி எண் செயல்படாதது குறித்த புகார்களை அடுத்து புதிய முன்பதிவு முறைகளை இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி வாட்ஸ்அப் மூலம் சிலிண்டர் எரிவாயு முன்பதிவு செய்ய 7588888824 என்ற எண்ணையும், SMS மூலம் முன்பதிவு செய்ய 771855555 என்ற எண்ணையும், மிஸ்டு கால் முறையில் முன்பதிவு செய்ய 8454955555 என்ற எண்ணையும் அறிவித்துள்ளது. அதேபோல இந்தியன் ஆயில் ஆப் மூலமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும், ஸ்மார்ட் புக்கிங் வசதி மூலம் தினமும் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவித்துள்ளது. T20 உலகக்கோப்பை தொடர் நிறைவடைந்ததை அடுத்து IPL 2026 தொடரின் முதற்கட்ட போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இதுவரை 18 சீசன்கள் நடந்து முடிந்துள்ள நிலையில்
19வது சீசன் இந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அறிவித்து உள்ளது. முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி வரும் 28ஆம் தேதி பெங்களூருவில் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. கடந்த சீசனில் மொத்தம் 74 போட்டிகள் நடத்தப்பட்ட நிலையில் இந்த சீசனில் கூடுதலாக 10 போட்டிகள் என மொத்தம் 84 போட்டிகள் நடத்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நடிகர் தனுஷின் 55வது திரைப்படத்தின் 2ஆம் கட்ட படப்பிடிப்பில் நடிகர் மம்முட்டி இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. நடிகர் தனுஷ் நடிக்கும் 55வது திரைப்படத்தை ராஜ்குமார் பெரியசாமி இயக்கி வருகிறார். தனுஷ் தயாரிப்பில் உருவாகும் இந்த படத்தில் நடிகைகள் சாய் பல்லவி, ஸ்ரீலீலா நடிக்கின்றனர். தற்போது இப்படத்தின் 2ஆம் கட்ட படப்பிடிப்பில் பிரபல நடிகர் மம்முட்டி இணைய உள்ளதாகவும் அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.